வெல்கம் டு சுகன் ஸ்பாட். ஒரு 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட சுட ரொம்பவே ஹெல்த்தியான வீட் ஃப்ளோரில் செஞ்ச பாஸ்தா ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். வீட் ஃப்ளோர்னால் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தா நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா பாஸ்தானா ஒரு 7 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். வீட் ஃப்ளோர்னால் குக் பண்ண கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறணும். அதனால் 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு நல்லா வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்தா நல்லா 100% அளவுக்கு குக் ஆகிருக்கணும். இப்போ மசாலா கூட எல்லா பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயே எக்கையும் நல்லா உடச்சி நல்லா கொஞ்சமாக பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு சேர்த்துக்கோங்க. எக் பாஸ்தானால் நான் எக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா முட்டை நல்லா பாஸ்தா கூட மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான எக் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.